போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துல அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளது. இந்த காவல் நிலையத்துல கடந்த வாரம் ஒரு பெண் தன்னை 3 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்தார். அவர் புகார் அளித்ததை தொடர்ந்து 3 பேரை பிடித்து விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் இந்த விசாரணையில் அந்த 3 பேரும் எந்த தவறும் செய்யவில்லை என்று தெரிய வருகிறது. மேலும் தன்னுடைய நண்பனை காப்பாற்றவே அந்த பெண் புகார் அளித்ததாக தெரிய வந்த நிலையில அந்த பெண்ணுடைய நண்பர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்கின்றனர். முதலில் கொண்டு வந்து விசாரிக்கப்பட்ட 3 பேரையும் விடுவிக்க மகளிர் நிலைய காவல் ஆய்வாளர் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது உங்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும் என மிரட்டி இந்த பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது குறித்த ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டார். அந்த விசாரணையிலும் அந்த காவல் ஆய்வாளர் பணம் பெற்றதும் அதற்கு உடந்தையாக அதே காவல் நிலையத்தில் எழுத்தராக இருக்கும் சிவசக்தி என்பவரும் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அந்த காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி மற்றும் எழுத்தர் ஆகிய இருவரையும் சஸ்பெண்ட் செய்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி தேவநாதன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.